அவர் நேசித்ததினால் தான் என்ன செய்திருக்கிறார்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மை நேசித்ததினால் தான் நம்ம செஞ்ச தவறுகளை எல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே அவர் நம்ம மேல வச்ச நேசம் தான். அவர் உயிரை கொடுத்தது காரணம் அவருடைய நேசம்தான். அந்த அன்பினால அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவம் கழுவப்பட்டு இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இப்ப ரட்சிக்கப்பட்டாலும் சில நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம்னா, சில முறை தவறி விடுகிறோம். மனிதனாய் இருப்பதனால நாம் தவறி விடுகிறோம். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால நாம் எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறை தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் கொடுத்து சேற்றிலிருந்து தூக்கி நம்மை கழுவி திரும்பவும் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கணும், சுத்தப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாள் சோப் போட்டு குளிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக வருஷம் முழுக்க குளிக்காம இருப்பாங்களா? சில பேர் இருப்பாங்க. சோப்பு மிச்சம் படுற ஆட்கள்லாம் இருக்காங்க. தம்பி பர்ஃப்யூம் கொடுத்ததான் உங்களை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. சரியா? சில பேர் சோப்பு மிச்சம் படுத்துற ஆட்கள் இருக்காங்க. பொங்கலுக்கும் கிறிஸ்மஸுக்கும் குளிக்கிற ஆட்கள் அவங்க. ஆனால் தினமும் குளிக்கிறோம் இல்லையா? நம்முடைய அழுக்கெல்லாம் போகணுன்றதுக்காக, வேர்வையெல்லாம் போகணுன்றதுக்காக நம்ம தினமும் குளிக்கிறோம். இது போல நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய செயல்கள், நிறைய பேச்சுகள், நிறைய காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறபடினால நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஆவியையும் நம்ம என்ன பண்ணி கொண்டு சுத்திகரித்து கொண்டே இருக்கணுமா, பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கணுமா. இந்த பியூரிஃபை பண்ணும்போது நாம் தேவனுக்குள்ள மறுபடியும் நம்முடைய உறவை கட்டி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சுத்திகரியுங்கள் அப்படின்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். காலையில் என்ன தலைப்பு பார்த்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? காலையில் மெதுவான நுகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்பொழுது சுத்திகரியுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல கர்த்தர் பேசும்படியாக அனுமதித்திருக்கார். ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம். ஆமா, 16ஆம் வசனத்தை வாசித்தோம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். கர்த்தர் இங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, தேவனுக்குள்ள வந்த உடனே நம்ம ஒரு வைராகி எடுத்திருப்போம். இனிமேல் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடையதை நாம் செய்ய வேண்டும், தேவனுக்காக பக்தி வைராகியமா இருக்கணும், தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஆனா நாள் பட என்ன ஆயிருக்குன்னா, அதெல்லாம் மறைந்து போயிருக்கும். தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களை கழுவி சுத்திகரிங்க. திரும்பவும் உங்களோட நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில அன்னைக்கு ரட்சிக்கப்படும் பொழுது ஆதியில் கொண்டிருந்த அன்பு இன்றைக்கும் உங்களிடத்தில் இருக்கா? இல்லை தேவனை விட்டு நாம் தூரம் போயிருக்கோமா? இல்லை நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் போய்விட்டோமா? வேதம் வாசிப்பேன்னு சொல்லி வாசிக்காம இருக்கோம், ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்காம இருக்கோம். நம்ம இங்க சபையின் கூடி வருதலை நம்ம தொடர்ந்து இருப்போம்னு சொல்லிட்டு மிஸ் ஆயிருப்போம். ஆனால் கர்த்தரிடத்துல திரும்ப என்ன செய்ய போறோம்னா, நாம் சுத்திகரிக்க போறோம். நம்முடைய பாவ வழக்கங்கள், சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நாம் என்ன பண்ண போறோம்னா சுத்திகரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி சுத்திகரிக்க போறோன்றதெல்லாம் பின்வரும் காரியங்களை பார்ப்போம். நம்முடைய ரத்தம், உடம்புல இருக்குல்ல ரத்தம், அந்த ரத்தம் கூட என்ன செய்யுதுன்னா சுத்திகரிக்கப்பட்டுட்டே இருக்கு, டெய்லி பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கு. இதுக்கு தான் கிட்னியோட வேலை. சிறுநீரகத்தோட வேலை என்னன்னா ரத்தத்தை சுத்திகரிப்பது. 2 சிறுநீரகமும் செயல் இழந்துருச்சுன்னா அதை செயற்கையான முறையில் ரத்தத்தை சுத்திகரிப்பாங்க. இதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். நிறைய பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்ட ரத்தத்தை எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து அது ஒரு மிஷின் மூலிமா, கிட்னி செய்ய வேண்டிய வேலை ஒரு மிஷின் செய்யுது வெளியில். அந்த மிஷின் சுத்தப்படுத்தி திரும்ப இன்னொரு டியூப் வழியாக நல்ல ரத்தம் உடம்புக்குள்ளே ஏறும். இப்படி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கலாம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த கெட்ட பொருட்கள்லாம் உடம்புக்குள்ளே சேர்ந்து ஒரு வாரத்தில் அந்த கை கால்லாம் வீக்கமாகி, முகம்லாம் வீக்கமாகி, ஒரு வாரம் 10 நாளாக அவங்க உயிர் விட்டுருவாங்க. அப்போ பாருங்க, ரத்தத்தை, நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை நாம் சுத்திகரிக்கணும்னா நம்முடைய மனசை எப்படி சுத்திகரிக்க முடியும்? ரத்தத்தை சுத்திகரிக்கிறது ஒரு மிஷின் இருக்கு, உடம்பை சுத்திகரிக்கிறதுக்கு சோப்பு இருக்கு. ஒவ்வொரு சோப்பு நல்ல பியூட்டியான சோப்பு, காஸ்ட்லியான சோப்பு,
விளம்பரங்கள்லாம் பார்த்து நம்ம வாங்குறோம். நல்ல ஃப்ராக்ரன்ஸு, ஓடர், ஸ்மெல்ல இருக்க மாதிரி நம்ம வந்து சோப்பெல்லாம் வாங்கி சரீரத்தை சுத்திகரிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கிறோமா? நம்முடைய எண்ணங்களை எண்ணங்களை சுத்திகரிக்கிறோமா? எண்ணங்களை நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகளை தூய ஆத்துமான்னு சொல்லி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகான்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கெல்லாம் என்ன ஏன் அந்த பட்டத்துக்கு போனாங்க? மனிதர்கள் தான், யாரும் கடவுள் கிடையாது. ஆனா மகாத்மான்னு சொல்லி யாரை கூப்பிடுவோம்? மகாத்மாவை, காந்தி. ஏன் அவரை மகாத்மான்னு சொல்றோம்? அவருடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களா இருக்கு. அதனால்தான் அவருக்கு ஒரு பட்டம் சூட்டப்பட்டிருக்கு, மகாத்மா, தூய ஆத்மா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு அந்த ஆத்மாவில் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தின் தன்மை. இன்னைக்கு தேவன் அதான் சொல்ற, நம்முடைய எண்ணங்களை நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எண்ணங்களை வந்து என்ன பண்ணணும்? ரிஃபைன் பண்ணணும். ரிஃபைன்ட் ஆயில், விளம்பரத்தில் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ரிஃபைன்ட் ஆயில். கூடவே ஒரு ஸ்லோகம் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஃபைன் பண்ணணும். நம்முடைய மைண்டை நம்ம என்ன செய்யணும்னா ரிஃபைன் பண்ணணும். நம்ம ஒரு வேளை பாவம் செஞ்சுருக்கலாம், நம்முடைய எண்ணங்களில் தவறுதலாக ஏதாவது சிந்திச்சிருக்கலாம். எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எண்ணங்களை அலைப்பாயும். அப்போ அந்த எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்னா சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே தான் சொல்றேன், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு விடுங்க சொல்லி. தீமைனா ஒருத்தருக்கு நம்ம தீங்கு செய்யறது மட்டும் இல்லைங்க, நம்ம சிந்தனையில நினைக்கிறது கூட பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒரு காரியத்தை தவறா நினைச்சீங்கன்னா அது கூட உங்களுக்கு பாவமானதுதான். எனவே உங்க எண்ணத்துல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இன்னொருத்தரை குறிச்சு, இன்னொருத்தர் குடும்பங்களை குறிச்சு, இன்னொருத்தர் நபரை குறித்து நாம் எப்படி யோசிக்கிறோம்? ஒவ்வொரு காரியம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன எப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க, துரும்பாயிட்டீங்க, போன டைம் நல்லா இருந்தீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அவங்கள பார்த்தா? அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சு பேசுறது சும்மா வாயில தான் பேசுறான், ஆனா மைண்ட்ல எப்படி இருக்கும்? எண்ணத்துல அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ எண்ணம் அவங்களுக்கு சரியில்லை. நம்ம எண்ணம் எப்படி இருக்குங்க? நம்ம எண்ணம் எப்படி இருக்கு? நம்ம எப்படி? வேதம் சொல்லுது, உங்களை நிந்தித்தவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லு. உங்களை சத்துருக்களை சிநேகிங்க சொல்லுது. நம்ம அதை மாதிரி சிநேகிக்கிறோமா? நம்ம நேசிக்கிறோமா? நம்ம வீட்டுல உள்ளவங்களை நம்மளால மன்னிக்க முடியுதா? நம்ம கூட பிறந்தவங்களை நம்மளால மன்னிக்க முடியுதா? வாய்க்கா தகரால சண்டை வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, கொலை பண்றாங்க. அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை, கொலை பண்றாங்க. சொத்து தகராறு, ஒரு அடிக்காண்டி உயிரை விடுறாங்க. இப்படியெல்லாம் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அன்பு கூற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள்ல சுத்திகரிப்பு வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில இருந்தால்தான் தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு சரியா இருக்க முடியும். தேவனோடு நாம் நெருங்கி இருக்க முடியும். இல்லைன்னா நானும் கிறிஸ்டியன் தான், நானும் சர்ச்சு போறவன் தான், நானும் தேவனை ஆராதிப்பேன், நான் காணிக்கை குத்துருவேன், நான் தசம்பா குத்துருவேன் அப்படி, இதெல்லாம் உங்களை பரலோகத்தில் சேர்க்க போகிறது கிடையாது. ஒருத்தன் மனம் திரும்பினால்தான் பரலோகத்துக்கே போக முடியும். ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறினால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1 19 வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நன்மையை, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை புசிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? மனம் பொருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்க சுத்திகரிக்கப்பட முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுங்க, மனம் திரும்பு. உன்னுடைய எண்ணங்கள்ல இருந்து மனம் திரும்பு, உன்னுடைய செயல்கள்ல இருந்து மனம் திரும்பு, உன்னுடைய காரியங்கள், நீ வழக்கமாய் செய்து வந்த காரியங்கள்ல இருந்து மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினால் ஒழிய உன்னால சுத்திகரிக்கப்பட முடியாது. நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன்னை மன்னிப்பார், கர்த்தர் உனக்கு போஷிப்பார், கர்த்தர் உனக்கு நன்மையை தருவார். அப்போ நீ வாழ்க்கையின் நன்மையை புசிப்பாய். உன் வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளை நீ அனுபவிக்க வேண்டுமானால், கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் நீ மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்பினாதான் சுத்திகரிக்கப்படுவேன். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தரிடத்துல எனக்கு ஆசீர்வாதம் வேணும்ட்டு? கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப எளிது. என்ன தெரியுமா? மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். இதுதான் இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமியில 30 வருஷம் வாழ்ந்து விட்டு அவர் ஊழியத்தை தொடங்கும் பொழுது முதல் பிரசங்கமே அவர் செய்யறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இந்த வார்த்தையை தான் முத ஊழியத்துக்கு பயன்படுத்துறாரு. மனம் திரும்புங்கள்.
யோவான் ஸ்நானகர் முத ஊழியம் தொடங்கும்போது அவர் சொல்ற மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ மனம் திரும்பணும். உன் வாழ்க்கையில மனம் திரும்பு. நீ அப்ப மனம் திரும்பினாதான் சுத்திகரிக்கப்படுவ. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு சில சுபாவங்களை சுமந்துட்டு இருந்த, பாவ பழக்க வழக்கங்களை சுமந்துட்டு இருந்த. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் வாழ்க்கையில அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மாறிடும். வம்பு பண்றவனா இருந்திருப்பேன், இப்ப அன்பு சுமக்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா. சபிக்கிறவனா இருந்திருப்ப, இப்ப நீ ஆசீர்வதிக்கிறவனா மாறி இருப்ப. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்படிதான் இருந்தேன். நான் சண்டை பண்றவனா இருப்பேன், கோவப்படுறவனா இருப்பேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பொறுமையோடு இருப்பேன், நான் சகித்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. எல்லாமே டோட்டலா உங்களுடைய சுபாவம் எல்லாம் மாறிடும், உங்களுடைய குணாதிசயம் மாறிடும். இதுதான் கர்த்தருடைய கிரியையா இருக்கு. இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாய் இருக்கு. நிறைய பேர் சும்மா நானும் கிறிஸ்டியன் சொல்றவங்க எல்லாம் கிறிஸ்டியன் கிடையாதுங்க. நானும் சர்ச்சுக்கு போறதால நான் நீதிமான் ஆயிட முடியாதுங்க. யாரெல்லாம் இந்த மனம் திரும்புதல் அவங்க வாழ்க்கையில இல்லையோ அவங்க கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, இயேசுவை சேர்ந்தவர்கள் அல்ல. இயேசுவை சேர்ந்தவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரு, கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு சொல்லி. இனி கிறிஸ்துவை சுமக்கிற நாம் கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருந்ததோ அதே சிந்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருந்தது? மன்னிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, அன்பு செலுத்துவது. ஆனா நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம மட்டும் ஏன் வம்பு செலுத்துறோம்? நம்ம மட்டும் ஏன் சண்டை போடுறோம்? நம்ம மட்டும் ஏன் பொறாமை கொள்கிறோம்? இது யாருடைய சிந்தை? இது கிறிஸ்துவனுடைய சிந்தை கிடையாது. நீங்கள் இந்த எண்ணத்தில் இருந்தால், உங்க குடும்ப நபரை உங்களால மன்னிக்க முடியலனா கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்குள்ள இல்லை. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க மன்னிக்க முடியலன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தையில. அவங்க உங்களுக்கு தீமை செய்யறாங்க தான், உண்மைதான். அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். பழி வாங்குதல் அவருக்குரியது, நம்ம பழி வாங்கக்கூடாது. நம்ம அவங்கள மன்னிக்கணும், நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆனா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஏசு கிறிஸ்தா ஒரு கண்ணத்தை காட்டினேன் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வாங்க நம்ம இருக்கலாம், ஆனா நம்ம அடி வாங்குற அளவுக்கு அவர் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. நம்மை தொடுகிறான், அவருடைய கண்மணியை தொடுகிறான். உலகத்துல சொல்லுவான், ஒரு கண்ணத்தை காட்டினா அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு. இன்னொரு கண்ணத்தை முத கண்ணத்துல அடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை அடிப்பார் இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்மை தொடுகிறவன் அவனுடைய கண்மணியை தொடுகிறான். ஏசப்பாவுடைய கண்மணியை தொட அவர் அனுமதிப்பாரா? ஒரு கண்ணத்துல கூட அடிக்க மாட்டார். அப்புறம் எங்க மறு கண்ணத்தை காட்டுறது? அது அவருக்குரியது, அவர் பார்த்துக் கொள்வார். அதே ஜனங்களுக்கு முன்பதாக உங்க தலையை உயர்த்துவார். உங்களை அமுக்கி போடணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு முன்னாடிதான் உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். அவங்க இந்த ஜனங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக உங்களுக்கு பெரிய போஸ்டிங்கை தரப்போறாருங்க, பெரிய உயர்வை தரப்போறாரு. அவங்க எவ்வளவு செல்விப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இல்லாத நிம்மதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அவங்களுக்குள்ள இல்லாத சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். அவங்களுக்குள்ள இல்லாத சந்தோஷத்தை தேவன் தரப்போகிறார். நீங்க தேவனுக்குள்ள மனம் திரும்ப வேண்டும். நீங்க தேவனுக்குள்ள கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க அவருக்குள்ள சுத்திகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். தினமும் நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்குள்ள சுத்திகரிப்பு பண்ணிட்டே இருக்கணும். நம்முடைய குணங்களை, சுபாவங்களை, எண்ணங்களை எல்லாம் தேவனுக்குள்ள நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு விரோதமான ஏதாவது செஞ்சிருந்தேனா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த சிந்தையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை ஜெபமா நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் நீங்க தூங்க போங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்னுடைய எண்ணங்கள்லாம் உங்க சித்தமா இருக்கட்டும் சப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பிரியமான வழிகள்ல நாம் வாழ வேண்டும். இது வரைக்கும் நம்ம ஒருவேளை வழி தவறி போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட செய்யாம நம்ம கெட்ட வார்த்தை பேசுறாங்களா, இல்ல கெட்ட செயல்கள் செய்கிறவர்களாய், இல்ல ஏதாவது கெட்ட எண்ணங்களை சுமந்தவர்களாய் நாம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் சுத்திகரிக்க போறீங்க, உங்களுடைய சுபாவங்களை சுத்திகரிக்க போறீங்க. இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்க ஆசீர்வதிக்க தான் பிறந்தீங்க. அநேகரை ஆசீர்வதிக்கிறது தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்க மனம் திரும்பி நீங்க தேவனிடத்துல நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. உபாகமம் 30:8. உபாகமம் 30:8. நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகள் படியும் செய்வாயானால். அடுத்த வசனத்துல 9ஆம் வசனத்துல
அல்லேலூயா. நீ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, நீ மனம் திரும்பும் பொழுது, கர்த்தர் சொல்ல உனக்கு நன்மை உண்டாக செய்வார். உன் கைகள் செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார். உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். மனம் திரும்புவதால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இன்சூரன்ஸ் சொல்லுவாங்களே, இந்த ஸ்கீம் போட்டுருங்க சார், உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் வரும் சார். இந்த 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 ஸ்கீம்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ்காரர் இருக்காரா? அப்படிதான் சொல்லுவார் போல இருக்க அவரு இன்சூரன்ஸ்காரரு. ஒருவேளை அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்பினா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உனக்கு இருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ்? நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில நன்மை உண்டாக செய்வார். உன் கர்ப்பத்தின் கனி, உன் மிருக ஜீவன்கள், உன் நிலத்தின் கனி உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். இப்ப யாராவது சொல்லுவான் நீ குறைஞ்சவன்ட்டு? யாராவது சொல்லுவாங்க உன் வாழ்க்கையில் நீ குறைஞ்சவன்ட்டு? யாராலையும் சொல்ல முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும் போது, உன் எண்ணங்களை திருப்பும் போது, உன்னை நீ சுத்திகரிக்கும் போது, உன்னுடைய சரீரத்தை நீ எப்படி தினமும் குளிக்கிறியோ, உன் எண்ணங்களை அதே மாதிரி நீ தினமும் ரெஃபைன் பண்ணிட்டு ரெஸ்டோர் பண்ணிட்டே இரு. கர்த்தருக்குள்ள உருவாக்கி கொண்டே இரு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை உருவாக்கி கொண்டே இருக்கும் போது உன் எண்ணங்கள்ல ஒரு புது மாற்றம் உண்டாகும். உனக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். இந்த உலகம் உன்னை குழப்பத்துக்குள்ள தள்ளும். இப்படி அப்படி அப்படி இப்படி நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. யார் ஆலோசனையும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஆலோசனை இங்க இருக்கு. இந்த வார்த்தையை நம்புங்க. போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி உட்காருங்க. உனக்கு ஆலோசனை தேவனிடத்துல வரும். கர்த்தர் சொல்ற, உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஜீவனுள்ள தேவனா இல்லையா? பேசுவாரா இல்லையா? அந்த பேசுற சத்தம் உன் காதுல விழும். சபை மூலியமா விழும், வார்த்தை மூலியமா விழும், ஊழியக்கார மூலியமா விழும், ஐக்கியம் மூலியமா பேசுவார். ஏதாவது ஒரு விதத்துல தேவன் உன்னோடு பேசுவார். அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல வந்து சம்பூரணமாய் பலிக்கும். இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும்னா, அந்த சத்தம் உனக்கு கேட்கணும்னா நீ மனம் திரும்ப வேண்டும். உன் எண்ணங்களை சுத்திகரிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படாததுதான் அவங்களுடைய ஆசீர்வாத தடைக்கு காரணமா இருக்கு. இன்னைக்கு அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காததால் தான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியாம போகுது. கர்ப்பத்தின் கனிகள் அடைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு ஐவிஎஃப் போறாங்க, ஐவிஎஃப் போய் ட்ரை பண்றாங்க. காரணம் ஏன்? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாது. சுதந்திரம் யாரால வரும்? கர்த்தரால வரும். ஐவிஎஃப்ல இல்லைங்க. லட்சமா செலவு பண்றாங்க. பாஸ்டர் வாங்க வேலை பார்த்தாங்க, லட்சங்களை சம்பாதி. இப்போ இருக்க பயங்கர பீக்கான ஃபீல்டு ஒன்று டயபெட்டிக், இன்னொன்று ஐவிஎஃப். இது 2 தான் பீக்கில் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு மெடிக்கல் லைனில். ஸோ ஐவிஎஃப்ல நம்ம போயிட்டு ஏன் நிற்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கூட, ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் உனக்கு வரும். அல்லேலூயா. மனம் திரும்பு. உன்னுடைய எண்ணங்கள்ல மாற்றத்தை கொண்டு வா. உன்னுடைய எண்ணங்கள்ல மாற்றம் வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில மாற்றத்தை நீ பார்ப்ப. உன் எண்ணங்கள்ல ஆண்டவர் உனக்கு வச்சிருக்க அந்த வார்த்தையின்படி விசுவாசி, உன் எண்ணங்கள் மாறும். ஒரு பாத்திரத்துல ஒரு கெட்ட ஒரு கலந்த ஒரு விஷம் கலந்ததோ இல்லை நிறம் கலந்தோ ஒரு திரவம் இருக்குன்னு வைங்களேன். இந்த திரவத்தை நம்ம மாத்திரம்னா என்ன பண்ணலாம்? நல்ல திரவத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? வலிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆக்குப்பை ஆகிறது எல்லாமே பியூரிஃபைடாக ஆக்குப்பைட் ஆகும். கெட்டதெல்லாம் என்ன ஆகிடும்? வெளியே போயிடும். உங்கள் எண்ணமும் அப்படிதான். உங்களுக்குள்ளே என்ன ஃபீட் பண்ணுறீங்க? உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்க? குப்பைகள் எல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களா? ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஸ்டேட்டஸில் ஐ எம் லோன்லின்னு சொல்லி ஸ்டேட்டஸை போட்டிருப்பாங்க பாருங்க. அதில் ஸ்டேட்டஸ் போட்டு சாங்ஸை போட்டிருப்பாங்க, சேட் சாங், பியானோ வாசிச்சுட்டே. பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்களை அஃபெக்ட் ஆகுது, உங்கள் மைண்டை டச் பண்ணுது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய பாடல் உங்கள் வாழ்க்கையில் ஒலிக்குதுன்னா, உங்கள் வீடுகளில் சத்தம் கேட்குதுன்னா, உங்கள் வீட்டை பாசிட்டிவாக மாற்ற முடியும். உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்ற முடியும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வீட்டில் என்ன சத்தம் ஓடிட்டு இருக்கு? டிவி வச்சிடுறது, ஸ்பீக்கர் வச்சிடுறது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடுறது. என்ன பாட்டு ஓடுது? அந்த பாட்டு தான் உங்க மைண்ட்ல அஃபெக்ட் ஆகும். தேவ சத்தம் உங்க வாழ்க்கையில ஓடுதுன்னா, உங்க வீட்டுல ஓடுதுன்னா, உங்களுடைய எண்ணங்கள் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். மாற்றம்னா திடீர்னு இன்னைக்கு போட்ட உடனே அடுத்த உடனே மாறிடாதுங்க, நாளைக்கே மாறிடாதுங்க. அந்த எண்ணங்களை மாத்துறதுக்கு சில நாட்கள் வேணும். பிராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வரணும். ஒன்ஸ் ஏ ஸ்டேஜ் அந்த எண்ணம் மாறிச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிட்டே வரும். நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாள் உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய எண்ணங்களை ரிஃபைன் பண்ணுங்க, சுத்திகரிங்க. ஒவ்வொரு நாள் சுத்திகரிங்க. அல்லேலூயா. அப்ப நீ மனம் திரும்பினாதான் உன்னுடைய எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படும். ஆமென். ஆண்டவர் உனக்கு
தேவையான நன்மைகள்லாம் தரத்துக்கு ஆயத்தமா இருக்கார். ஆசீர்வாதங்கள் தரத்துக்கு ஆயத்தமா இருக்கார். அந்த அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மனுஷரால நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அசையாம இருப்பீங்க. ஓப்பா, கர்த்தர் என் பக்கத்துல இருக்காரு, ஏமாத்துறியா, எனக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணிடுவார். இவன்கிட்ட ஜாக்கிரதையாயிரு, இவனை நம்பாத. ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இவன் உன்னை ஏமாத்த வர்றான், இவன் பேச்சுல மாயை இருக்கு. கர்த்தருடைய சத்தம் பேசுங்க. நமக்கு தெரியாது. இப்ப எத்தாப்புல பேசுறவங்க, ஐயோ ஏன் நல்லதுக்காண்டி எப்படி யோசிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, நம்ம மனசு இது ஆஸ் ஏ ஹியூமனா நம்ம நினைக்க தப்பு இல்லை. ஆனா அவன் உள்ளுக்குள்ள என்ன பேசுறான்றது கர்த்தருக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? இருதயத்தை பார்ப்பார். அவன் இருதயத்துல என்ன எண்ணத்தை வச்சு நம்மகிட்ட பேசுறான், இங்க பேசிட்டு அவன் பின்னாடி போய் என்ன குளிய தோன்றான், அது கர்த்தருக்கு தெரியுங்க. நீங்க கர்த்தரிடத்துல உறவு சரியா இருந்தீங்கன்னா அவன் குழி தோன்றமே சிரிச்சு பேசினா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம வெளியே போ, இவங்கெல்லாம் தள்ளிட்டு வெளியே போ. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், அல்லேலூயா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரம், செழிப்பான மரம், போஷிப்பான மரம். உன் வாழ்க்கையை அப்படி மாறணும்னு நினைக்கிறியா? இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாயிரு. உன்னுடைய எண்ணங்களை சுத்திகரிக்க போகுது எதுனா இந்த வார்த்தை தான். இதுக்காக சோப்பெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கலைங்க. எந்த டெக்னாலஜி வரல, எந்த இன்னோவேஷன் வரல, எந்த சயின்டிஃபிக்கும் இல்லை. உன் மைண்டை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் இந்த வேத வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால், இந்த வார்த்தையை நீ வாசித்தால் உன்னுடைய எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படும். உன்னுடைய எண்ணங்கள் மாறும், உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன் நினைவுகள் மாறும். கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் உன்னுடைய எண்ணங்களை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப நீ தீமையை விட்டு விலகு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 52:11. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் செய்தி. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். கர்த்தர் சொல்லுகிற அவ்விடம் விட்டு போங்க. இந்த இடம் உனக்குரிய இடம் கிடையாது. இந்த இடத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போங்க. அந்த இடத்த காலி பண்ணுங்க. அந்த இடத்துல நிக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க பாசம்னு நினைச்சு அங்க நிக்கிறீங்க, அந்த இடம் ஆபத்தான இடமா இருக்கு. இந்த இடம் தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, இவங்களை நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த இடம் ஆபத்தான இடம். புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். நம்ம மனசு தெரியும் இல்லையா, அவங்க பண்றது ரைட்டா ராங்கான்ட்டு? தெரியுமா தெரியாதா? அவங்க பண்றது ரைட்டா ராங்கா நம்ம கூட இருக்க நமக்கு தெரியுங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவன் கூட இருக்கவன் என்னென்ன தப்பு பண்றான்னு எல்லாமே தெரியும். அவன் கூட சேர்ந்து தோழனுக்கு தோல் கொடுக்காத, அவனை விட்டு விலகு. அவன் தீமை செய்கிறவன், அவனோட சேராத. ஆனா என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாசம் என்ன செய்யுதுன்னா நம்மளை பிரிக்காது. உயிர் நட்பு, உயிர் நட்பு சேர்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும், கடைசியில கோத்து விட்டு போயிடுவாங்க. நம்பாதீங்க. மனுஷன், நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. அவன் தப்பு செய்யறான் தெரியும், அவனை திருத்தி கொண்டு வந்துருவேன்னு நீ நினைக்கிற, அது வேண்டாம். அவனை திருத்துவது கர்த்தருடைய வேலை. புறப்பட்டு போ, அந்த இடத்துல நிக்காத. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம், வாலிப பசங்கள்லாம் அந்நிய நுகத்துல கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்றாங்க. நான் எப்படி அவனை திருத்திடுவேன், அவனை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துருவேன், ஞானஸ்நானம் எடுக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாட்டிக்கிச்சு. கர்த்தருடைய சித்தமான்றது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுதான்னு பாருங்க. அந்த வார்த்தை இல்லாம திருமணத்துக்கு ஓகே சொல்லாதீங்க. அந்த வார்த்தை இல்லாம யாரையும் நேசிக்காதீங்க. உங்களுடைய நேசத்தை, விலை மதிப்பற்ற அந்த நேசத்தை யார் மேலேயும் வச்சிடாதீங்க. அதனால ஆண்டவர் உசாரா சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன்கிட்ட இருதயம் இருந்துச்சுன்னா அது பிரச்சனையில மாட்டிக்கும், ஆசையில மாட்டிக்கும். நீ என்கிட்ட தான். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்க புறப்படுங்கள், அவ்விடத்திலிருந்து புறப்படுங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை சுமக்கிறவங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதில் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அவங்க நடுவுல நிக்காதீங்க, அந்த ஜனங்கள் மத்தியில நிக்காதீங்க. அந்த நட்பு நமக்கு வேண்டாம். நமக்கு இழப்பு மாதிரி தெரியுங்க.
அவங்க நம்மளை விட்டு போற மாதிரி தெரியும். அவங்கள நான் ஒதுக்க முடியல, அவங்கள என்னால் நிராகரிக்க முடியல. என்னோட சின்ன வயசுல இருந்து பாலியமாய் வளர்ந்தவர்கள் அவர்கள். இவர்களை நான் எப்படி விட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீ அங்க அவங்களோட நீங்க உங்க வாழ்க்கைக்கு பாதிப்பாகுமே. அவங்களுக்கு ஒரு நாள் தேவன் வச்சிருக்கிறார். அன்னைக்கு தேவன் கொண்டு வருவார். நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. ஆனா அவங்களோட உடன்படாதிருங்கள். அவங்க செய்யற எல்லா காரியத்திலும் அவங்களை தட்டி கொடுக்காதீங்க. அவங்க செய்யற எல்லா மறைமுகத்திலும் நீங்க கூட நிக்காதீங்க. நீங்க வந்துருங்க. நீங்க அவங்களுக்குரியவர்கள் கிடையாது. தேவன் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை சுத்திகரிங்க. அந்த அசுத்தத்தோட இருந்தீங்கன்னா நம்மளும் எப்படி இருப்போம்? அதே அசுத்தமா மாறிடுவோம். அதே அசுத்தமா மாறிடுவோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். உங்களை உயர்வுக்கு அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்காக அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த குப்பையோட கலந்தீங்கன்னா குப்பையோட குப்பையா தான் நாறுவோம். ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக அங்கிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புறப்படுங்கள், அவர்கள் நடுவில் இருக்காதுங்க. உங்களை சுத்திகரியுங்கள், உங்களை பியூரிஃபை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்க செய்வார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு அற்புதம் செய்யப்படும் பொழுதும் அவங்க தங்களை சுத்திகரிச்சிருப்பாங்க. அவங்க தங்களை சுத்திகரித்ததுக்கு பிறகுதான் அவங்க நடுவில் அற்புதங்களை தேவன் செஞ்சிருப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களா? உங்களை நீங்கள் சுத்திகரிங்க. உங்களுடைய எண்ணங்களை சுத்திகரிங்க. சோப்பு ஷாம்பு எல்லாம் பத்தாதுங்க. அது சரீரத்துக்கு தான். உங்களுடைய எண்ணத்துக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய நினைவுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு சுத்திகரிப்பின் பாத்திரம் இதுதான். இந்த வேதத்துல உங்க முகத்தை பாருங்க. இதில் சுத்திகரிப்பு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். அவருடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிடும்போது, நான் செஞ்ச தவறெல்லாம் என் மனசுக்கு தெரியும், நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. இதெல்லாம் நான் அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்படல. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால நாம் யாரெல்லாம் பாவத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அதை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு. நம்ம உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்போமானால் நம்ம இடத்துல பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் சரி, மனுஷர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே நான் தவறா யோசிச்சிட்டேன், தவறா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு உண்டு, மனம் திரும்புதல் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நாம் தலைகளில் தாழ்த்தி செபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை, என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. கூடுமானால் நீங்க சத்தமா சொல்ல வேண்டாம், உங்க மனசுக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமில்லாம நடந்திருக்கேன் ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் பார்க்க துணிந்தேன். இது என்னுடைய துணிகரம் தான் ஏசப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்களா? எல்லாரும் தேவனிடத்தில் மனம் பொருந்தி தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்தோமானால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தவறுகள் எல்லாம் நான் மாற்றிக்கொள்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அமைதியா எடுத்துக்கொள்வோம். யாரும் வார்த்தையினால பேச வேண்டாம். உங்க இருதயம் ஆண்டவரோடு பேசட்டும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு அறிக்கையிடுங்க. தேவன் அதை இந்த வேலையில மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவன் மன்னித்து திரும்பவும் உங்களை அவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆண்டவரத்தில் மனம் பொருந்து இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம்.
சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் தவறுகளையும் இந்த நேரத்துல தேவன் மன்னித்தார். அவருடைய இரத்தத்தினால, சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்கள் இன்றும் மீட்கப்பட்டீர்கள். அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசினது. அவர் உங்களை சுத்திகரித்து இருக்கிறார். விசுவாசித்து அந்த சுத்திகரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று வைராகியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாய் இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களை சுத்திகரிப்பதற்கு, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நீர் ஒருவருக்கே இந்த உலகத்துல ஆண்டவரே அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால மீண்டும் ஒரு விசை எங்களை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எண்ணங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே ஆவியானவரே எங்களை உதவி செய்யுங்க சப்பா. திருச்சபை குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறேன் சப்பா. வரும் நாட்களை கொண்டு வாங்க, ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும் லைவ் கட் பண்ணுங்க. சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. சேர்ஸ் ஒதுக்கிடுங்க.